நான் பேசியதனுடைய முழு அர்த்தம் 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். எங்கள் மூத்த பத்திரிகையாளர் இருக்காருங்க, தமிழ்நாட்டோட மூத்த பத்திரிகை ஊடகத்தை நான் மதிக்கிற 4வது தூணை. அந்த 1.25 மணி நேரம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த பேச்சை நான் ஒளிபரப்புறேன். ஒரு கோர்வையா தமிழ் சமூகத்தின் முக்கிய பிரச்சனைகளை பேசியிருக்கிறேன். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். எல்லா வழக்குகளையும் சந்தித்துத்தான் பள்ளப்பட்டியில் வேல்முருகன் நின்று கொண்டிருக்கிறான். நான் சொகுசு அரசியல்வாதி இல்ல. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். குள்ளச்சி மறைமுகமா நம்மளை தாக்குறான். இவளை சும்மா விடப்படாது. 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகனை கூட சொல்ல மாட்டேன். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? யாருக்கு அறிவு இல்ல? ஒரு வார்த்தைக்கு ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யாருக்கால ஆத்தா யாருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யாருக்கால ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிறேன். இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் போயிட்டு இருக்கு. எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி. அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க. லைட்டா அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இதா தமிழருடைய பாரம்பரியம்? இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துறான். வீட்டுக்கு மட்டும் வந்து நிறுத்துறான். இதுவா இன்றைக்கு யாருடைய நாள்? இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள்? தென்னாட்டு ஜான்சி ராண்டி அழைக்கப்பட்ட என் முன்னத்தியர் அஞ்சலை அம்மாள் பிறந்த நாள் இந்த நாள். யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா. அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புறா? ஆனவன நானே தேடி வரேன் போ. இந்த நாளில் சொல்கிறேன், என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே, எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. அது வந்து எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் படம் 100 நாள் ஓடனா என்ன, ஓடா போட்டா என்ன? இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? அவனுக்கு சோறு போட போறான், அவனால அவனுக்கு உலக ஒதுக்க போகுது, அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான், அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச முறை நல்லது பண்ணிருக்கானா? அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான், அவனுக்கு கலை அறிவியல் கல்வி கொண்டு வந்தான், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான். இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சான்னா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி விடு.